என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழச்சி கார்டன் கம்யூனிட்டி போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ தான் இது. இப்போ இதில் சப்ஸ்கிரைப் இருக்குது. சப்ஸ்கிரைபில் அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பெல்லுக்கு நடுவில் ஒரு ப்ராக்கெட் போட்ட மாதிரி இல்லை பெல் அடிக்கிற மாதிரி அது இது வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் வந்து இப்படி டார்க்காக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு அர்த்தம். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி நார்மலாக சப்ஸ்கிரைப்டு வந்துடும். அதில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப்பில் வந்து இப்படி ஒரு டாட் வரும். அதுதான் நோட்டிஃபிகேஷன். யார் யார் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அவ்வளோ தூரம் போக வேணாம். அப்படி இல்லை தமிழச்சி கார்டன் லேட்டஸ்ட் இது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவங்க என்ன பண்ணணும்னா, தமிழச்சி கார்டன் யூடியூப்பில் போய்ட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இப்படி தமிழச்சி கார்டன் அஃபிஷியல் என்னோட பேஜ் இது வந்துடும். இதில் அந்த இதை மெயினாக தட்டணும். தட்டிட்டிங்கன்னா இப்படி வருதா, இதுக்கு கீழே இங்கே பாருங்கள் ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட்டு, போஸ்ட்டுன்னு வருது. இதில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸை தட்டிட்டு இப்படி போனீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ரைட்டா? லேட்டஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் இதில் உள்ள வீடியோஸ் வந்து இது பண்ணிக்கலாம். போஸ்ட் இப்போ வந்து என்னோடய போஸ்ட் பார்த்துட்டு அதில் நான் வந்து வீடியோஸு இது என்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோடய சேல் இது அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு பூ பார்த்துக்கோங்கன்னா போஸ்ட் தட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ இது. ஆக்சுவலி இது கஸ்டமர் ரிவ்யூ. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பூ நம்மக்கிட்ட பூத்திருந்தது இது பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா 1/7 இருக்குது. அப்போ 7 ஃபோட்டோஸ் இதில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து 10 ஆக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 5 தான் இருந்துச்சு போஸ்ட்டு. இதை நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், மெஜந்தா ஹாட் பிங்க் சொன்னேன்ல, இந்த மாதிரி பூத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பூக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உடனே என்னோடய ஹைப்ரிட்ஸு சேல் பண்ணுறது கிடையாது. இனி நியூ வெரைட்டிஸும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதில் தான் இதில் எல்லாமே ரிவ்யூ வருதா. அதுக்கப்புறம் இது வந்து என்னது, ஃபெங் ஹெங் போட்டோமா, அங்கே பாருங்கள் இதில் வந்து 1/10 இருக்குது. ரைட்டா? இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 இதில் வந்துடும். ஸோ போஸ்ட்டுங்கிறது இதை தட்டி பார்க்குறது தான். அதனால் நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ தமிழச்சி கார்டன் போயிடுறீங்க, போயிட்டு அதில் இருக்கும் இந்த லிஸ்ட்டு, அதில் எது வேணுமோ இது பண்ணி பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட்டில் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோன்னா சேல் வீடியோ, இது சேல் ஃபோட்டோஸு, ரெஃபரன்ஸ் பேஜ் இதெல்லாம் போட்டு அது ரெஃபரன்ஸ்க்கான அந்த இதெல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் வந்து இப்படி வரும். இப்போ இது இருக்குது, இது அப்படி தட்டுறீங்க, சைடில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும். இதில் இந்த டாட் இருக்குல்ல, ப்ளே, இந்த ப்ளே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அடுத்த இது பார்க்குறக்காக உள்ளது. ஓகே, அடுத்தடுத்து இப்படி நீங்கள் பார்த்துட்டே போக வேண்டியது தான். இதுதான். ஓகே.